ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம ககன் பூமி அக்கா பற்றி வீட்டை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோஃபாவில் சரி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ சாரதா கேட்பாங்க, யாரு ககன் இது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது நம்ம ககன் சொல்லுவாங்க, அவனை ஃபஸ்ட்டு எழுப்புங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம சாரதாவும் பயந்து கிட்ட போவாங்க. கடைசியில் பார்த்தா அது சரி வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. நான் இப்போ எதுக்காக இங்கே பதுங்கியிருக்கேன் தெரியுமா? அதுக்கு காரணமே அபூர்வா நட்சத்திரா தான். அவங்க ரெண்டு பேரும் என்னை போட்டு என்ன பாடுபடுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பிளாக்மெயில் பண்ணி தான் இப்போ பூமியை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே பூமி கேட்குறாங்க, அப்படி என்ன தான் பிளாக்மெயில் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ சரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சரி சொல்லுவாங்க, அவங்க ரெண்டு பேத்துக்குமே நான் சரியான பாடம் புகட்டணும், கொஞ்ச நாளைக்கு நான் இறந்ததாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அந்த அபூர்வாக்கு சரியான பாடத்தை நம்ம காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சரியும் ஆவியா அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சைடு நம்ம நட்சத்திரா மருதாணி ரெண்டு பேருமே டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கேபியும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்ன சரி பையன் எங்கே போனானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க, நான் நினைக்கிறேன் மாமா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கேபி சொல்கிறாங்க, சரி ஒரு பக்கம் மீரா வந்து உடம்பு முடியாமல் படுத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் பிந்து ரூமை விட்டு வெளியிலே வரமாட்டா, இவங்க யாருமே இல்லாமல் எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நட்சத்திரம் வந்து மருதாணி கிட்ட சொல்கிறாங்க, உண்மை தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம சரி வந்து தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியா அப்படியே பறந்து வராங்க. அதை பார்த்ததுமே நட்சத்திராக்கு கண்ணு மூலியெல்லாம் பிதுங்கி போயிடுச்சு. மருதாணி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க யார் வரானு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் மருதாணியும் பயந்து அப்படியே கொலை நடுங்கி போய் உட்காந்துருக்காங்க. நம்ம சரி அப்படியே வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ஆவியா அப்படியே டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. அப்போது என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம நட்சத்திரம் வந்து கேபி கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் பக்கத்தில் தானே சரி உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இதை கேட்ட கேபி சொல்கிறாங்க, என் பக்கத்தில் யாருமே இல்லை, வெறும் சேர் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இது கேட்ட நட்சத்திரா கிட்ட மருதாணி சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திரா, இப்போ வரைக்கும் கேபிக்கு சரி இறந்துட்டதா தெரியாது, நீ தேவையில்லாமல் போட்டு விட்டுறாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நட்சத்திராவும் சரி நான் எப்படியாவது சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சரி உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டி, என்னவே சாவடிக்க பார்த்தீங்க, உங்களுக்கு நான் சரியான பாடம் புகட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரா மருதானியை பயன்படுத்துகிறாங்க. நம்ம நட்சத்திராவும் மருதானியும் செரிக்கு பயந்து ஓடி போயிட்டு அபூர்வா மேலே போய் விழுந்துடுறாங்க. அப்போ அபூர்வா கேட்குறாங்க, என்ன உங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நட்சத்திரா சொல்கிறாங்க, மம்மி சரி வந்து ஆவியாக உட்காந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நட்சத்திரா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ உங்கள் ரெண்டு பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம நட்சத்திரா சொல்கிறாங்க, இல்லை மம்மி எனக்கு என்னமோ அந்த செரியோட ஆத்மா நம்மளெல்லாம் பழி வாங்குறதுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமியை தான் கட்டுறாங்க. நம்ம பூமி ககன் எல்லாருமே டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் போகி பண்டிகை வருது, எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது சிவா சொல்கிறாங்க, அந்த நாள் அன்னைக்கு தான் பூமி அக்காவுக்கு பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமி ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுறாங்க. வேணாம் சிவா, என்னோட பர்த்டே பற்றி பேசவே பேசாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, எதுக்காகம்மா பூமி, உன்னோட பர்த்டேவே நல்லா கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட பூமி சொல்கிறாங்க, இல்லை அத்தை, என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் எனக்கு உயிர் கொடுத்த எங்கள் அம்மா இந்த உலகத்தை விட்டு போனாங்க, அதனால என்னோட பிறந்தநாளை நான் என்றைக்குமே கொண்டாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சாரதா ககன் எல்லாருமே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூமி சொல்லிட்டு போயிடுறாங்க, யாரும் என்னோட பர்த்டே பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக சொல்லிட்டு போயிடுறேன். இந்த சைடு நம்ம சாரதா வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், அவள் பர்த்டே அப்போ சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு நீ தான் ஏதாவது அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த சைடு நம்ம செடி வந்து நட்சத்திரா மருதாணி அபூர்வா மூணு பேரையும் செம்மையாக பயன்படுத்துவாங்க. நைட்டெல்லாம் அதுங்கெல்லாம் தூங்காமல் செடியை நினச்சி பயந்துட்டு இருக்குங்க. அப்போ தான் நட்சத்திரா சொல்லுவாங்க, மம்மி நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், செடியை கொலை பண்ணனால பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, நட்சத்திரா நீ ரொம்ப பயந்து போயிருக்க, அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, என்னையும் சேர்ந்து பயன்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் சரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க உங்கள் மூணு பேத்தையும் நான் நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன், என்னையவே கொலை பண்ணிட்டீங்கல்ல, என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மரண பயத்தை கிளப்பி விடுறாங்க நம்ம சரி. இந்த சைடு நம்ம பிந்து சிவாவுக்கு கால் பண்ணுறாங்க. சிவாவும் பிந்து கிட்ட பேசுகிறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை தூரத்துலேருந்து பார்த்த பூமி வந்து குழம்பி போகிறாங்க. என்ன சிவா யார்கிட்ட இந்த நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை சிவா மனசில் வேற யாரும் இருப்பாங்களா, நம்ம கேட்டே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சிவா கிட்ட வந்து பேச வராங்க. அப்போ சிவா வந்து பிந்து கிட்ட சொல்கிறாங்க, பிந்து நான் அப்பமேடுக்கா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க.
சொல்கிறாங்க. அப்போது நம்ம பூமி வந்து சிவா கிட்ட கேட்குறாங்க, சிவா நான் ஒரு உண்மையை கேட்பேன், நீ என்கிட்ட ஒழுங்காக பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சிவா சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக்கா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்லுவாங்க. இதை கேட்ட பூமி வந்து சிவா கிட்ட கேட்குறாங்க, நீ உண்மையிலே பூரியை தான் லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதை கேட்ட சிவா வந்து கொஞ்ச நேரம் அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போது பூமிக்காக ஆமாக்கா நான் பூரியை தான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது கேட்ட பூமியும், அப்பாடா எனக்கு இப்போ தான் மனசு நிறைவாக இருக்குது, நான் கூட இவ்வளோ நாளாக உன் மனசில் உண்மையிலே பூரி தான் இருக்காளா இல்லை வேற யாரும் இருக்காங்களான்னு குழப்பத்திலே இருந்தேன், இப்போ எனக்கு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சிவா பிந்துவை மறக்க முடியாமல் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம அபூர்வா வந்து சூர்யாவை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போது சூர்யா வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, அந்த ககன் பூமி 2 பேரையுமே நம்ம சந்தோஷமாக வாழ விடவே கூடாது, என்ன தைரியம் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்தும் கடைசியில் அந்த ககன் பூமியை காப்பாற்றிருப்பான், இதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் அபூர்வா சொல்லுவாங்க, விடுங்க சூர்யா, இந்த தடவை தானே அவங்க தப்பிச்சிட்டாங்க, அடுத்த தடவை நம்ம கிட்ட மாட்டாமலா போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சூர்யா கிட்ட சொல்ல. இதை கேட்ட சூர்யாவும், நான் பூமியை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக ககன் பூமியை பழி வாங்கியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமிக்கு வந்து மறுநாள் பர்த்டே அப்படிங்கிறனால நம்ம ககன் வந்து அவங்க ரூம் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பூமிக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சுருப்பாங்க. பூமி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து நம்ம ககன் ஒரு பலூனை உடைப்பாங்க. அப்போ அதில் கலர் பேப்பர்ஸ்லாம் அப்படியே நம்ம பூமி மேலே வந்து விழுகும். நம்ம பூமியை எதிர்த்து பார்ப்பாங்க, ஹாப்பி பர்த்டே பூமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை நம்ம ககன் சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்ததுமே நம்ம பூமி ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் தான் எங்கள் அம்மா இறந்த நாள், இதை எப்படி நான் பர்த்டேவாக கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழுதுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ககன் சாரதா எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இந்த பூமி எப்போயுமே பர்த்டே கொண்டாடினதே கிடையாது, ஆனால் இவ இப்படியே இருக்கக்கூடாது, அவள் பர்த்டே அதுவும் அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ககன் கிட்ட சொல்ல. இது கேட்ட ககன் சொல்லுவாங்க, அதுக்கு தாம்மா நான் பூமிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து பூமி கிட்ட போகிறாங்க. பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி நீ இப்படி உன் பர்த்டே அதுமா கவலைப்பட்டு இருக்கிறது உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, எப்பயுமே நம்ம அம்மாங்கன்னா நம்ம பசங்க சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைப்பாங்க, ஆனால் அவங்க இறந்த நாள் அப்போ நீ இப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் சொல்கிற எதையுமே நான் ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது, நான் பிறந்த நாளில் தான் எங்கள் அம்மா இந்த உலகத்தை விட்டே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ரொம்ப எமோஷ்னலாக. இந்த சைடு நம்ம சாரதா வந்து பூமியை சமாதானப்படுத்துகிறாங்க, இங்கே பாரு பூமி நீ எதை நினச்சி கவலைப்படாத, நாங்கள் இப்போ உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியோட கண்ணை கட்டி விட்டுடுறாங்க. நம்ம பூமியும் என்னடா பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டே போகிறாங்க, வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ககன் வந்து பூமியோட கண்ணில் இருக்கிற கட்டை அவிழ்த்து விடுறாங்க. அப்போ நம்ம பூமி நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அப்படியே சோபா சந்திரா வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம பூமிக்கு ஒன்றுமே புரியல. சோபா சந்திரா அப்படியே பேசுகிற மாதிரி ககன் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது சோபா சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, உன்னோட பர்த்டே எவ்வளோ சிறப்பான நாள் தெரியுமா, அந்த நாள் அதுவுமா நீ என்னைய நினச்சி கவலைப்படுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் இந்த அம்மாவுக்கு வேணும், உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போய்ட்றாங்க. இதை பார்த்ததுமே நம்ம பூமி ரொம்ப எமோஷ்னலாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சாரதா ககன் எல்லாருமே பூமிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி கேக்கெல்லாம் வெட்டி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.